வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சாய் சாதுஸ் சேனலில் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் கடையிலலாம் வாங்க தேவையில்ல, நம்ம வீட்டிலே எப்படி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஈஸியாக செய்யலான்றதுக்கு இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு ஒரே ஒரு மிஷின் மட்டும் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் நான் இதிலே கொடுக்குறேன். நீங்களும் வாங்கி ஈஸியாக பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கணுன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 60 to 70 100 வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மிஷின் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பசங்க கேட்குறப்பெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வீட்டிலே பண்ணி காட்டுங்க. இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் வீடியோவிலே போட்டிருக்கேன். இதே மாதிரி பொட்டேட்டோஸ்லாம் நல்லா தோல்லாம் எடுத்துட்டு இந்த மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அழகாக ஸ்ப்ரிங் கட் ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி அழகாக ரவுண்டாக அழகாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரெடி ஆகிடும். இந்த மிஷினும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் லைட்டாக எப்படின்னு தெரியல, பட் 2வது முறை 3வது முறை பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்துச்சு, பக்காவாக. ஆனால் உருளைக்கிழங்கு சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வருது. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அழகாக கட் பண்ணிட்டேன் நான். இப்போது இந்த ஸ்ப்ரிங்கை இந்த எண்ட்லேயும் மாட்டிட்டு அதே மாதிரி அந்த எண்ட்லேயும் சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்ப்ரிங் ரெடி ஆகிடும். ஸ்ப்ரிங் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம கடையில் விற்கிற ஸ்ப்ரிங் மாதிரியே வந்திருக்கு சூப்பராக. இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் ஸ்ப்ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒன்றுமே இல்லைங்க, நார்மலாக நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். கடையில் எண்ணெயில் பொரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப சேஃபு. அதுக்காகவே நான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். அவனுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மிஷினை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. இப்போ உங்கள்கிட்ட இடிக்கியோ இல்லை உங்களுக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு அழகாக திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா அடங்கட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு 15 மினிட்ஸே அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக தெரியுதுங்களா? இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு ஸ்ப்ரிங்கு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஸ்ப்ரிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்ஸ் மேலே அப்படியே அழகாக தூவி விட்டுக்கலாம். அப்போ ஒரு ஸ்பைஸ் கிடைக்கும் பொட்டேட்டோக்கு, அதுக்காக தான் தூவுறோம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி, எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு உங்கள்கிட்ட சாஸ் இருந்தால் நீங்கள் கடையில் கொடுக்குற மாதிரி சாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க, இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். என் பசங்க கொஞ்சம் சாஸ் லைக் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சாஸும் அதே மாதிரி கொஞ்சமாக மைனஸ் சேர்த்துக்க போகிறேன். வெஜ் மைனஸ் தாங்க இது. அப்படியே கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இந்த கம்பி கொஞ்சம் செஞ்சதும் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து கொடுங்க பசங்கக்கிட்ட. நம்மளுடைய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.